Hi friends, welcome to Variety Track. So அடுத்தது நம்ம degree of saturation அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். So degree of saturation இது வந்து மியூன்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டா மியூன்னு வைக்கலாம். So degree of saturation அப்படின்னா என்னன்னா mu that is equal to mass of water vapor divided by mass of dry air whole divided by mass of water vapor at saturated condition divided by mass of dry air fully saturated னு அர்த்தம். இப்போ இந்த ரேஷியோ பாருங்க, mass of water vapor divided by mass of dry air அப்படின்றது நீங்க முன்னாடியே படிச்சிருப்பீங்களே, முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அப்படின்னா என்னது? ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டி. ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ட்ரை ஏர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டினா என்னது? W ரைட்டுங்களா, டிவைடட் பை இது என்னது? இதுவும் மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ட்ரை ஏர் தான். ஆனா என்ன கண்டிஷன்ல? சேச்சுரேட்டட் கண்டிஷன்ல. ஸோ அப்போ இது வந்து ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டி என்ன கண்டிஷன்? சஃபிக்ஸ் எஸ் போட்டுறேன். சேச்சுரேஷன் கண்டிஷன். சேச்சுரேஷன் கண்டிஷன்னா நம்ம சைக்ரோமெட்ரிக் சார்ட்ல எப்படி போகும்? இங்க இருக்கிற இந்த போர்ஷன் தான் சேச்சுரேட்னு சொல்லுவோம். ஃபுல்லி சேச்சுரேட்டட் கண்டிஷன்ல இருக்கு இல்லையா, அதுக்கான ரேஷியோ தான் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். அதாவது நார்மலா இருக்கிற ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டிக்கும் ஃபுல்லி சேச்சுரேட்டட் கண்டிஷன்ல இருக்கிற ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டிக்கும் உள்ள ரேஷியோ தான் என்னது? டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரெண்டுமே ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டி தான். இது வந்து என்னது? நார்மலா இருக்கிற ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டி. அந்த ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டி ஃபுல்லா சேச்சுரேட்டட் கண்டிஷனுக்கு போயிடுச்சுன்னா எவ்வளோ? அந்த ரேஷியோ தான் நம்ம டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் சொல்றோம். இதுல நீங்க குழப்பிக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ W சஃபிக்ஸ் எஸ்னா என்னது? ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டி ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டி ஆஃப் ஏர். ஏர் என்னது? ஃபுல்லி சேச்சுரேட்டட். ஃபுல்லி வெறும் டபிள்யூனா என்னது? உங்களுக்கு ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டி ஆஃப் ட்ரை ஏர்னு அர்த்தம். ஓகேவா? அது வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஷார்ட்டா எப்படி எழுதலாம்? மியூ ஃபார்முலா படி எழுதணும்னா மியூ தட் இஸ் ஈக்குவல் ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டி ஆஃப் ஏர் வந்து நம்ம பார்த்தோம் 0.622 இன்டூ PV divided by TT minus PV அப்படின்னு லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். ஹோல் டிவைடட் பை இது என்ன பண்ணலாம்? ஹோல் டிவைடட் பை இது வந்து சேச்சுரேட்டட் கண்டிஷன் என்னது? சஃபிக்ஸ்ல ஒரு எஸ் போடணும், அவ்வளவுதான். ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம்? இப்போ இதுக்கு இதுவும் அதே தான் வரப்போகுது. என்னது? 0.622 இன்டூ pressure of water vapor. என்னது? இது வந்து pressure of water vapor saturated conditionல. அப்போ P V suffix V suffix S saturated condition divided by total pressure. total pressureல saturated condition வருது. total pressureன்றது தனி. ஓகேவா? minus PV of saturated condition. P pressure of water vapor என்னது? saturated condition அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் ப்ரெஷரில் நீங்கள் சேச்சுரேட்டட்னு போட்டக்கூடாது. ஏன்னா டோட்டல் ப்ரெஷர் அது வந்து ஃபுல்லாக இருக்கிற ப்ரெஷரு. அதில் வாட்டர் வேப்பர் தான் உங்களுக்கு என்ன கண்டிஷனுக்கு போகுது? சேச்சுரேட்டட் கண்டிஷனுக்கு போகுது. அப்போ பிவி பை பிடி மைனஸ் பிவினா இது வந்து என்ன கண்டிஷனில் இருக்கும்? சேச்சுரேட்டட் கண்டிஷனில் இருக்கும். அதனால தான் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி W சஃபிக்ஸ் எஸ்ன்னு போட்டிருப்போம். இதில் என்ன ஆகிடும்? இந்த வேல்யூ, அதாவது நம்ம முன்னாடி அந்த கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் போட்டிருப்போம் இல்லையா, அந்த வேல்யூ வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆச்சுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி ஆகும்? PV டிவைடட் பை PT மைனஸ் PV அப்படின்னு இது இருக்கும். இது என்ன ஆகும்? மேலே வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் PT மைனஸ் P சஃபிக்ஸ் VS டிவைடட் பை P சஃபிக்ஸ் VSன்னு மாறிடும். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன்ல போயிடும். இதை நம்ம எப்படி எழுதலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு PV இன்ட்டு இதை ப்ராக்கெட்டை போட்டுக்கலாம். PT மைனஸ் PV சஃபிக்ஸ் Sன்னு போடலாம். ஹோல் டிவைடட் பை இது அதே மாதிரி என்ன பண்ணலாம்? PVSங்க எடுத்துட்டு வந்துடலாம். PVS இன்ட்டு என்ன பண்ணலாம்? PT மைனஸ் P சஃபிக்ஸ் V அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக நீங்கள் டிரைவ் பண்ணோன்னா என்ன பண்ணலாம்? இது தனியாக எடுத்துடலாம். PV டிவைடட் பை P pressure of water vapor at saturated condition இன்ட்டு இதில் ஒரு பெரிய ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடலாம்.
ஓப்பன் பண்ணிட்டு இதில் பாருங்க பிடி இருக்கு, இதுலயும் பிடி இருக்கு. அதனால பிடியை காமனா எடுத்துடலாம். அதாவது இதுல இருக்கிற பிடியை நீங்க காமனா எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இது வந்து என்ன ஆயிடும்? 1 மைனஸ், அதாவது பிடியால டிவைட் பண்றேன் அப்படின்னு வச்சுப்போம். பிடி டிவைட் பை பிடி வந்து பாத்தீங்கன்னா 1 வந்துடும். 1 மைனஸ் பிவிஎஸ் டிவைட் பை பி டோட்டல் ப்ரெஷர்னு வந்துடும். இது ஒரு இதாக வந்துடும். டிவைடட் பை இதுலேயும் அதே மாதிரி என்ன பண்ணலாம்? பிடியால டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன வந்துடும்? 1 மைனஸ் பிவி டிவைடட் பை பிவி டிவைடட் பை பிடி அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டோட்டல் ஃபார்முலாவா எதோடைய ஃபார்முலா? மியூவோட வேல்யூவா இருக்கும். ஸோ தட் இஸ் மியூ அப்படின்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பிவிஎஸ் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்க. பி சஃபிக்ஸ் விஎஸ் அப்படின்னு போட்டோம்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர் விச் இஸ் ஃபுல்லி சேச்சுரேட்டட். பார்ஷியல் pressure of water vapor ஓட partial pressure. Water vapor, partial pressure of water vapor when air is fully saturated. இது ரொம்ப ரொம்ப important. fully saturated அப்படின்னு மீனிங். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து நார்மல் கண்டிஷனுக்கு வி சஃபிக்ஸ்ல எஸ் போட்டோம்னா அது சேச்சுரேட் கண்டிஷனுக்கு மீனிங். ஓகேவா? அடுத்து இதுல ஒரே ஒரு விஷயம் பாருங்க. இதுல இந்த பிவி பை பிவிஎஸ் இருக்கு இல்லையா? இது நம்ம படிச்சிருப்போம் முன்னாடியே. அதாவது தட் இஸ் கால்டு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்போம். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்னது? பிவி டிவைட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வேப்பர் டிவைட் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வேப்பர் ஃபுல்லி சேச்சுரேட்டட்னு அர்த்தம். ஸோ இதை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினும் எழுதலாம், இல்ல அதை எப்படி எழுதலாம்? பையனும் எழுதலாம். ஓகேங்களா? பையனும் சொல்லலாம். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ நான் அதை உங்களுக்கு அப்போ சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.